ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமர் அண்ணன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செஸ் தாங்க விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு டோர்னமெண்ட் போகலாம்னு இருந்தேன். அந்த டோர்னமெண்ட்டுக்கு காலையிலே வந்தால் என் ஃப்ரெண்டு இது பண்ணியிருந்தான். என்னை 1v1 வாடா முடிஞ்சா என்னை தோக்கடுறான்னு சொன்னான். தோக்கடிச்சா நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னான். தோக்கடிச்சு தான் போகுதுன்னு நான் நினச்சேங்க. டான்ஸ் ஆட வேறு சொல்லிட்டாங்க. விடுவோமா நம்ம? இது கரெக்டாக நான் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்போ போல் நான் பிஷப்லாம் டெவலப் பண்ணி பீஸ்லாம் டெவலப் பண்ணி அந்த மாதிரி வச்சான். நான் தான் ஒயிட் ஆகும் பிளாக்கு. என்னடா வெட்டிட்டேன்னு ஈஸியாக அவனும் ஈஸியாக நானும் வெட்டினேன். அவனுக்கு தெரில நான் ஸ்காட்லிஷ் கேம்பிட்டோ சம்திங் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்தான் நான் நாகார்ஜுனாவான்னு பிஷப்பை தூக்கி இங்கே வச்சு செக்மேட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு கேமுக்குள்ளே வாடா முடிஞ்சா நான் இந்த கேம்லேயும் அடுத்த கேம்லேயும் ஜெயிக்கலன்னு சொன்னான். ஓகே, இப்போ போல் நான் E4 தள்ளினேன். அவன் டிஃப்ரெண்ட்டாக தள்ளாங்க. நான் அப்போவே பார்த்துருக்கணும் 4 மூமெண்ட்டை. தப்பு பண்ணிட்டேன் குமாரே, தப்பு பண்ணிட்டேன் குமாரே. அவன் ரிவர்ஸ்லேயும் இது பண்ண மாட்டான். சரி, நம்ம எப்பவும் போல் அதே பண்ணலான்னு நினச்சேன். இந்த ஸ்காட்லிஷ் கேம்பிட்ட கரெக்டாக பயபில் கரெக்டாக இருந்தாப்புல. பானை வெட்டியாச்சு. இது ரொம்ப யோசிச்சிருக்காப்புல. இங்கே நவுத்துனேன் ஃப்ரீ பானை. அடிடான்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறேன்னு நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம்? ஹார்ஸு தூக்கி நத்தாச்சு. அவன் பிஷப்பே சாப்பிடுப்பான், ஹார்ஸே சாப்பிடுப்பான். எதுக்கு தேவையில்லாத வேலைன்னா ஹார்ஸை வெட்டியாச்சு. நைட்டை வெட்டியாச்சு. அவனும் பானை வச்சு வெட்டிட்டான். நானும் இந்த குயின் வச்சு செக் வச்சேன். அப்புறம் மந்திரி வச்சு செக் வச்சேன். குயின் வச்சு செக் வச்சேன். லெமன் செக் வச்சேன். ரிவர்ஸ் போயிட்டான். மந்திரி வச்சு செக் வச்சேன். அடிச்சு பிடிச்சி செக் வைக்கிறேன். செக்குன்னு அவனும் வர மாட்டேங்கிறான். நானும் அவனை அடிக்க மாட்டேங்கிறேன். என்ன ரங்கா ஜோக் கட்டுறியா? அந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்து குயின் எடுத்து இதை வெட்டிடலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன். அவன் பிஷப்பை வெட்டுவானோ இல்லையான்னு யோசிச்சுருந்தேன். கரெக்டாக அவன் என்ன பண்ணான்? அவன் பிஷப்பை தான் வெட்டுவான்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே வெட்டிட்டாங்க. நம்ம ஸ்லைஸாக இப்படி போய் அப்படி ரூக்கு வெட்டிட்டு பார்த்தீங்களா? எப்படி இதான் நம்ம டேட்டிக்ஸ். இப்போ நம்ம அவன் பிஷப்பை பின் பண்ணியாச்சு. பின்னுனா அவன் பிஷப்பை நகர்த்த முடியாது. நல்லா யோசிச்சுட்ருக்காங்க. இதான் நம்ம சான்ஸ். 10% மூவ் பண்ணியாச்சு. 10%ஆ? அப்படின்னா என்ன தானே கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு 2 மூவ் எடுத்து வச்சா பக்கத்தில் பான் இருந்தால் அதை ஸ்லைஸாக இப்படி 10% பண்ணலாம். வீடியோவில் காமிச்ச மாதிரி. ரொம்ப பாவங்க. ஐயோ, நெக்ஸ்ட் இன்னும் பண்ணுவோம். அட கோபால், ஃப்ரீ குயின்ரா. அவன் என்ன பண்ணலான்னு நினச்சான். கிங்குக்கு செக் வைக்கலாம்னு நினச்சான்.
ப்ரூக்கை பார்க்கலைங்க அவங்க. அதுக்குள்ளேயும் 3 மினிட்ஸ். ஸ்லைஸாக வெட்டிட்டாங்க. என்னோட இது வெட்டிட்டானே. இது வெட்டிட்டாங்க போனேன். அது எனக்கு கவலை இல்லை. நான் இப்போ செக் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? நம்ம வைக்கிறான்னு பார்ப்போம் கைஸ். இன்னமும் என்னடா இது வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க கைஸ். ஏன்னா அது பின்னாக இருக்கு கைஸ். கிங்கு தான் நவுத்தி ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறோம். ஆமாண்டா கிங்கு தான்டா நவுத்தி ஆகணும்னு சொல்கிறேன். எங்கே வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே வச்சிடலாம். அதுதான் பிளெண்டரு. நெக்ஸ்ட்டு இப்படி ஸ்லைஸாக வெட்டுவேன். இப்படி ஸ்லைஸாக வெட்டி சொக்க வைப்பேன். செக்மேட் வச்சிடலாமா? செக்மேட் வைப்பா. இந்த 2 இடம் தான் அவனுக்கு இதுவே. தலைவன் சிக்கிட்டாங்க. செகண்ட் மேட்ச் அவுட். லாஸ்ட்டு மேட்ச். இதில் எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சா அவன் டான்ஸ் தான் ஆடுவான். எப்போ நம்ம வந்து பிளாக்காக ஆடுறோம் கைஸ் இந்த தடவை. அவன் ஒயிட்டு. ஐயோ ஃபஸ்ட்டு மூங்க அவன் வச்சது. ஐயோ 4 மூமெண்ட் வரலாம். ஒன்று ஃப்ரீ குயின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரீ குயினை எழுதிட்டியேடான்னு சொன்ன. அதுக்குள்ளேயே நான் வின் ஆகிட்டேன். 4 மூமெண்ட். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி அவன் டான்ஸை பார்க்கலாமா? வீட்டுக்கு போனோடனே சுற்றி படுத்து அப்படியே தான் போகணும். வீட்டில் சுற்றி போகணும். சரியா? ஏதோ